ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் வாலெட்டில் ஒரு டோக்கன் இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு 5-6 டோக்கன் பார்த்தோம். 5-6 டோக்கன் பார்த்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த டோக்கன் நேம்லாம் சொல்கிறோம் பாருங்கள். 360 ஆப்பு, YYB, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாட் லவ், சேகோரா, என்ஜியாமி, ப்ரோ செயின், இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இதை பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோ செயினை ஐஎன்ஆராக மாற்றுறது எப்படி ஷோ ஆகும், வேல்யூ காட்டுறது, அப்புறம் இல்லாமல் இந்த 360 ஆப் ஐஎன்ஆர் எங்கே வேல்யூ ஷோ ஆகும் அப்படின்றது, எந்த ஆப்பில் ஷோ ஆகுன்ற கொண்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாம் வாட்ச் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் இப்போது அட்டாமிக் வாலெட்ன்றது ஜஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்குது. அந்த லிங்க் சரியாக ஒர்க் ஆகலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா மெயின்டெனன்ஸ் நானே போய் பார்த்தேன், மெயின்டெனன்ஸ்னு காமிக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் தான் எனக்கு ஷோ ஆச்சு. சரி, ஓகே. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Mr.Vicky சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் கண்டிப்பாக அப்போ நோட்டிஃபிகேஷன் சும்மா பிச்சுட்டு ஓகேங்களா. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பேன். அந்த அட்ரஸ் சத்தியமாக ஒர்க்கே ஆகாது. ஏன் அப்படின்னா, அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் நீங்கள் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அதை காப்பி பண்ணவே முடியாது. அது பாசிபிள் கிடையாது. நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னடா இப்படி நீ டெலகிராமில் ஆளை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுகிறீ அப்படின்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் காப்பி பண்ண முடியாது அப்படின்றதுனால தான் நான் டெலகிராம் கொடுக்குறேன். உங்களுக்கு டெலகிராமில் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் டெலகிராம் அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் லீவ் ஆகிட்டு போகலாம். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் டெலகிராமில் வச்சு நான் ஓஹோன்னு பணக்காரன் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இதில் காப்பி பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லைன்றதுனால டெலகிராம் கொடுத்தேன். ஏன் அப்படின்னா, வாட்ஸ்அப் இருக்க வாட்ஸ்அப்பில் பண்ண வேண்டியது தானேன்னு கேட்டால், வாட்ஸ்அப்பில் நீங்கள் எக்கச்சக்கமான மெசேஜ் வருது. என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எல்லோரும் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் வாலெட் அட்ரஸ் கொடுன்னு கேட்குறாங்க. மீதி நிறைய பேர் 6 வாலெட்டோட அட்ரஸும் கொடுன்னு கேட்குறாங்க. நான் எல்லாருக்குமே தரத்துக்கு ரெடி. பட் என்னால் நான் ஒரு ஆளாக சமாளிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ மெசேஜ் பெண்டிங்கில் தேங்கி நிற்குது. அது மட்டும் இல்லாமல் நான் லேட்டாக ரிப்ளை பண்ணால் சில பேர் காண்டாயிடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா, கோவப்பட்டுறாங்க. அதனால தான் நான் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு அந்த சேனலில் நீ லிவ் ஆகிறதுக்கும் லிவ் ஆகுங்க. இல்லை அப்படியே இருந்தாலும் மோர் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக அதில் ஹோல்ட் ஆகிருக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம நான் அந்த கொடுத்த அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ரைட் சைடில் இந்த வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த சர்ச் டோக்கன்ஸில் நீங்கள் அந்த என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே காப்பி பண்ண அந்த அட்ரஸை கான்ட்ராக்ட் அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அழுத்தி பிடிச்சி நீங்கள் பேஸ்ட்டுன்னு கேட்கும். அந்த பேஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த முன்னாடி இந்த இஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, டெசிமல் அட்ரஸ் இஸ்ன்னு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். இதே காப்பி பண்ணி நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் டோக்கன்னு வந்துடும். ஓகேங்களா, ERC20. ஓகேங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல கிரே கலரில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஸ்லைட் பண்ணி விடணும். ஓகேங்களா. ஸ்லைட் பண்ணி விடும்போது அது ப்ளூ கலரில் எனபிள் ஆகிடும். இதுக்கு பேர் தான் எனபிள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா டிசபிள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம எனபிள் பண்ணிட்டோம். எனபிள் பண்ண உடனே நம்ம இது எங்கே அந்த காயின்ஸ் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் பேக் ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் மட்டும் மேலே பண்ணிங்க அப்படின்னா, கடைசியாக காயின் ஆட் ஆகிட்ருக்கும். கிஃப்ட் டோக்கனு 1000 கிஃப்ட்டுன்னு ஆட் ஆகிட்ருக்கு. ஓகேங்களா. இந்த காயின்லாம் எப்போ வரும் நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஆனால் இது என்றைக்கு வரும்ன்றதுலாம் நம்மளுக்கு சத்தியமாக தெரியாது. இதை பற்றின ஏதாச்சும் அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சேனலில் கனெக்ட்லேயே இருங்க. ஓகேங்களா. எனக்கே தெரியாது இது எப்போ வரணும். ஓகேங்களா. இது பற்றின அப்டேட் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நான் மேலும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த காயின்ஸ்லாம் எப்போ வரும், எப்படி வரும்னு. கிட்டத்தட்ட ஒரு காயின் வெளியே வரப்போதுனாலே ஃபஸ்ட்டு ஆட் ட்ராப் தான் விடுவாங்க. ஓகேங்களா. ஆட் ட்ராப் விட்டு எக்ஸாம்பிள் டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா, ஒரு எத்திரியமுக்கு பார்த்தீங்கன்னா 10,000, பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 இந்த மாதிரி சப்ளை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டிமாண்டை கிரியேட் பண்ணுறதுக்காக, மக்கள்கிட்ட அந்த காயின்லாம் போய் சேரணும் அப்படின்றதுக்காக, மக்களை பிடிக்கிறதுக்காகன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. அவங்களுடைய பிடிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீ காயின்ஸை தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீ காயின்ஸை கொடுத்து இருக்கிற காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாதி காயின்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் 10,000 காயின் இருக்குன்னா, அதில் 5,000 காயின் ப்ரீ சேலில் விட்டுருவானுங்க. மீதி இருக்கிற அந்த 5,000 காயின் ஃப்ரீ சப்ளைக்கு விட்டுருவானுங்க. ஓகேங்களா. ப்ரீ சேல் ப்ளஸ் ஃப்ரீ சேல். ஓகேங்களா. ஃப்ரீ இலவசம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ சேல்ன்றது நீங்கள் காசு கொடுத்து அட்வான்ஸ் புக் பண்ணணும். ஓகேங்களா. அதில் எக்ஸாம்பிள் 100 ரூபா கொடுத்து வாங்குற காயின் அந்த நேரத்தில் 25 ரூபான்ற மாதிரி ப்ரீ சேலில் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் பாட்ஸில் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. ஃப்ரீயாகவே இலவசமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட் ட்ராப்ஸில். ஓகேவா.
அதனால் இந்த டோட்டல் சப்ளைலாம் எப்போ வந்து காலி ஆகுதோ அப்போ வந்து அந்த காயினை லான்ச் பண்ணுறது சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை டோட்டல் சப்ளை வந்து அதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமாக காலி ஆகாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீதி இருக்கிற அந்த டோக்கன்ஸ் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, பர்ன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, பர்ன் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த இருக்கிற மீதி இருக்கிற காயினை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிவிடுவாங்க. அது எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்றது நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க எல்லாம் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அந்த ஃபவுண்டர் எப்போ லான்ச் பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாரோ அப்போ தான் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குதோ அந்த நிலவரத்தை பார்த்து அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இதில் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த காயின் எப்படி வரப்போகுது, எவ்வளோ லேட் ஆகும், டோட்டல் சப்ளைனா என்னென்னு. இதை பற்றின உங்களுக்கு மேலும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பபாய்.